கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட் இன்ஸ்டாகிராம். என்ன இன்ஸ்டாகிராம்ல ஏன் இப்படி எல்லாம் போஸ்ட் போடுற? பணம் வருதா அதுல இன்ஸ்டாகிராம்ல? ஷூட்ஸ்னால எனக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு. நீ பண்றது வந்து நீயா எடுத்து போடுறது இல்ல, போட்டோ ஷூட்ஸ் எடுத்து ஐ அம் டூயிங் தட். ஸோ இது நானா செல்ஃபா எடுக்கிறது இல்லை. ஃபோட்டோகிராஃபர்ஸ் தே அப்ரோச்சிங் லைக் எஸ்தட்டிக்காக இந்த ஹிஸ்டாரிக்கல் சைட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்ற ஒரு இது பாடியர் உடம்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபோட்டோஷூட்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்ற காமிக்கிற ஒரு வே ஆஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் நாங்கள் ஃபோட்டோகிராஃபியில். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இங்கே புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் ராஜா. நான் இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அந்த ரீசனுக்காக. இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கும் இல்லை, ஃபங்க்ஷன் இல்லாட்டி எப்படி வந்திருப்பேன்? ஃபங்க்ஷன்லன்னா நார்மலாக வெஸ்டர்ன் வேரில் வந்திருப்பேன். வெஸ்டர்ன் வேரில் வந்திருப்பேன் கண்டிப்பாக. இதெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க அம்மாலாம் பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு? ஸ்டார்டிங் எதிர்த்தாங்க அம்மா, ஏன்னா அவங்க அந்த 90s அந்த ஒரு இது. ஸோ ஸ்டார்டிங் பண்ணுறப்போ ஏன் இப்படி பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ணுறன்ற எதிர்ப்பு இருந்துச்சு. பட் உட்கார வச்சு அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் விஷயம், இதுதான் என் லைஃப் ஸ்டைலாக எடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணலை. இந்த நிமிஷம் வரைக்குமே அவங்க மனசில் வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு தாயின்றவங்களுக்கு நீ என்ன லட்சக்கணக்காக சம்பாதிச்சு கொடுத்தாலும் அது இல்லை, ஒன் லைஃப் செட்டில் ஆகணும்னு தானே அவங்க பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்தா எப்படிமா நாளைக்கு மாப்பிள்ளை வருவாங்க? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லம்மா. நீ செய்யற செயலை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாருமே கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாருமே உன்ன மாதிரி பண்றாங்களா? என்ன மாதிரி இருக்க ஃபீல்ட்ல இருக்கவங்க they are getting married, right? So I don't know probably அவங்க அதே ஃபீல்ட்ல இருக்கிறவங்க யாராவது கல்யாணம் பண்ணா உண்டே தவிர I have not heard anybody like. see of course நம்ம இப்போ அந்த பெரிய இடங்கள் எடுத்துக்கிட்டா மலைக்காரூராலேருந்து அவங்க பெரிய இடங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நார்த் கல்ச்சர் அக்செப்டன்ஸ் இங்கே இல்லை நமக்கு இன்னும். ஸோ வென் யூ ஹேவ் அ மதர் லைக் திஸ், உன் தம்பி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கான்? அவங்களுக்கு இப்போ புரிதல் ஏற்பட்டிருக்கு, தட் ஹர் லைஃப் ஷீ இஸ் டூயிங் தட் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. நான் பண்ணிருக்காரு அப்பா ஐடியா இல்லை, நான் அப்பாட்ட பேசினது இல்லை. என்னம்மா சொல்லுவார் அவங்க அப்பா? அவரு ஆரம்பத்துல எங்களுக்கு குடும்பத்துல எந்த யூஸும் இல்லை, அதனால நாங்க அவர் வந்து எங்களுக்கு பிடிமானம் இல்லை. என் கூட தான் இருக்காரு, ஆனா எந்த பிடிமானம் கிடையாது. ஒரு அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல ஒரு அன்பு கொடுத்துருந்தாருன்னா இந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க? எந்த அவளுக்கு அதுல அன்பு யாரும் கொடுக்கல, அப்பாவோட அன்பு இல்லை. இல்லைன்னா பரவாயில்ல, இவ்வளவு அன்பான அம்மா இருக்கீங்களே. இருக்கிறோம், அதுக்காக அதை செய்யல. அவளுக்கு பிடிச்சது போயிட்டா. நம்மளுக்கு பொண்ணோட உயிர் முக்கியமா அது முக்கியம்னு பார்த்தா எனக்கு பொண்ணு உயிர் தான் எனக்கு முக்கியம். ஏன் என்னாச்சு? உயிர் போற அளவுக்கு என்ன? ஏன் அப்படின்னா நான் இதை பண்ணுவேன், எனக்கு இதுதான் வேணும், இல்லைன்னா நான் எங்க வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் பொண்ணை தான் பார்க்க முடியும். அதை பார்க்க எனக்கு நான் வந்து 25 வருஷம் ஆகுது ஆண்டவரை ஏத்துக்கிட்டு. இந்த பொண்ணு குழந்தையிலே நான் டான்ஸே கத்துக் கொடுக்குறேன். ஏன்னா நான் டான்ஸர் கத்துக் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் கத்தும் கொடுக்கல, கிளாஸும் சேர்க்கல. ஆனா அவளுக்கு அதுலதான் குழந்தையிலேருந்து அவளுக்கு அந்த மூமெண்ட் தான், டான்ஸு பாட்டு இதுலதான் அவளுக்கு அதிக நாட்டம் இருந்தது. ஸோ அதனால அவளோட ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னோட இதுல இருந்தா. ஸோ அதுக்கு இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய மன பாதிப்பு பட்டு கொஞ்சம். யாருக்கு சுகர்? அவளுக்கு சுகர் 10th படிக்கும் போதே அவளுக்கு சுகர் வந்தது. ஸோ அதுலதான் அவள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டான். சரி குழந்தைன்றதுனால கொஞ்சம் நான் அப்ப இன்சார்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் போயிடுவேன், இல்லைன்னா நான் எதனா பண்ணிப்பேன்னு சொல்றப்போ என் பொண்ணு உசுறு தான் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து யாருமே கிடையாது. அம்மா அப்பா நான் சின்ன வயசுலேயே பார்த்ததில்லை. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் எங்கே போனானே தெரியாது. சின்ன வயசுலேயே என்னை போய் ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டுட்டாங்க, தம்பி இட்டுன்னு போய் ஒரு மெக்கானிக் செட்டில் விட்டுட்டாங்க. அப்படி நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். அப்போ அந்த குழந்தை வளர்ந்தது அந்த நான் இருக்கிறது அந்த 2 பிள்ளைங்களுக்கு வசந்தான். அப்படி இருக்கும்போது நான் அவ பிடிச்சது செஞ்சுட்டான்னு நான் விட்டுட்டேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தெரிஞ்சது எனக்கு, கொஞ்ச நாள் எனக்கு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டேன், ரொம்ப பேசினேன்.
ஒரு 3 மாசம் கூட பேசாம இருந்தேன். ஆனாலும் மனசு கேட்கல, என்ன பண்றது. அவ அதிலே தான் இருக்கிறா. நான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும், நான் ஒரு நல்ல பொசிஷன் வரணும். நான் அந்த ஒரு காரணத்துக்கும் சரி நல்ல பொசிஷன் வந்துட்டானா அப்போ இதெல்லாம் பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றது, அப்ப அவளான்னு வாங்க. எனக்கு வளர்த்தவங்களாம் பேசுனாங்க தான். ஆனா நான் அவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அவ வாழ்க்கை அவ பாத்துக்கிறான், நீங்க பார்க்க போறதில்ல, நான் பார்க்க போறது, அவ பாத்துக்க போறான். அதுதான் நான் சொல்லிவிட்டேன்.